வாங்க நவம்பர் மந்த்தை பிளான் பண்ணலாம். அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த்தை ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணுறது. ஸோ நான் வந்துட்டு என்னோட கோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். ஸோ போன மந்த் என்னோட பிளான் வித் மீ பார்த்துருந்தீங்கன்னா என்னோட கோல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு நான் இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட இங்கிலீஷ் சேனலில் மட்டும் இல்லை, நம்மளோட சேனலுமே இருக்கிற கோல் தான். ஸோ இது வரைக்கும் 9 வீடியோஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 வீடியோஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக அதை வந்து டிக் ஆஃப் பண்ணுறேன். அடுத்த கோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படிங்கிற புக் படிக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் வந்து படிச்சுட்டேன். நல்ல ஒரு பிளசண்டான ரீட் அப்படின்னு சொல்வேன். கண்டிப்பாக நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அந்த ஆத்தர் வந்து எப்படி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை வந்துட்டு கனெக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு கதை புக் இது. நீங்க படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, நான் இன்னொரு புக்கும் கம்ப்ளீட் பண்ணேன், த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னொரு புக் கூட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், டூ எபிக் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நான் ஆடிபிள்ல வந்து லிசன் பண்ணேன். நல்ல ஒரு மோட்டிவேஷனல் லிசன் அப்படின்னு சொல்வேன். அண்ட் காம்பவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் டிராவல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணேன். ஸோ நல்லா வந்து ரிலாக்ஸா சில் பண்ணியாச்சு. அண்ட் வாக் டெய்லி நடக்கல, ஏன்னா நான் ட்ராவல் போயிட்டு வந்துட்டு 1 to 2 வீக்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால என்னால் நடக்க முடியல. ஸோ என்னதான் வந்து கொஞ்சம் வந்து நான் சிக்காக இருந்தாலும் இப்போ வந்துட்டு அக்டோபர் வந்து ஒரு ஹாப்பி அண்ட் ப்ரொடக்டிவ் மந்த் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ மறக்காம நீங்களும் உங்களோட அக்டோபரில் என்ன கோல் செட் பண்ணீங்களோ அதை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த 3 questions வச்சு ரிவ்யூ பண்ணலாம். எது நல்லா போச்சு, எது நல்லா போகல, அண்ட் எதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த மாதத்துக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்டோபர் யூடியூப் ட்ராக்கிங் அதுவுமே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி கன்சிடர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோட நவம்பர் கோல்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல் கோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு டோட்டலி தெரியல. பட் போன வாட்டி வந்து 10. ஸோ இந்த வாட்டி ஒரு 3 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஒர்க்லாம் எப்படி போகுது அதை பொறுத்து தான். அண்ட் அடுத்து வந்து ஒர்க்ஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் பைலப் ஆகியிருக்கு. அடுத்து நான் புக் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட் ரிலேட்டட் புக் தான். இது வந்துட்டு எனக்கு கிண்டில் அன்லிமிட்டட்ல கிடைச்சது. டு டூ லிஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கைட் டு கிரியேட்டிங் டு டூ லிஸ்ட் தட் ஒர்க். அதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு டு டூ லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது எழுதினவர் வந்து டேமன் ஜஹாரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், உங்க பிங்கி அக்காவுக்கு வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுல ஒரு முக்கியமான அதுவும் சிம்பிளான ஒரு விஷயம் வந்துட்டு டு டூ லிஸ்ட் எழுதுறது தான் கைஸ். நம்ம சிம்பிளாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை ட்ராக் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்றது மூலியமா நம்மளோட வேலையெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான விஷயம் அது இல்லையா? அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நான் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து தவறாம செய்வேன் அப்படின்னா டெய்லி டு டூ லிஸ்ட் மேக் பண்றது. வந்து நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும், அதுல வந்து இன்னும் நான் ஏதாவது பெட்டரா டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும், இல்லை இன்னுமே வந்துட்டு அது எனக்கு எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த புக்கில் இருக்கிற கருத்துகள் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா வை நாட்? அதனால தான் தாட் ஓகே இது வந்து நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 100+ பேஜஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கணும். ஐ திங்க் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ஸ்லீப் ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் கைஸ். உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு ஒரு மார்னிங் பர்சன். எனக்கு வந்து மார்னிங் டைம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சீக்கிரமாக நான் எழுந்துக்குவேன். மார்னிங் பர்சனாக இருந்தனால நைட் அவ்வளோ மாறிட்டேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஏசாப். ஓகே, இப்போ வந்து யூனிவர்ஸ் பிக்ஸ் டு மீ கார்டு. இந்த வாட்டி நமக்கு என்ன வந்திருக்குன்னா கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ, ஸ்ப்ரிங்கிள் இட் எவ்ரிவேர். அதாவது கைண்டாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதுக்கு என்ன வேலையும் நம்ம கொடுக்க வேணாம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு கைண்டாக இருக்கலாம். நமக்கும் நம்ம கைண்டாக இருக்கலாம், மற்றவங்க கிட்டையும் நம்ம கைண்டாக இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு என்னோட விஷன் போர்டு. ஸோ இது வந்து நான் டிஜிட்டல் விஷன் போர்டு வந்து என்னோட லாஸ்ட் பிளான் வித் மீ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்னோட இங்கிலீஷ் சேனலோட அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கோல் வச்சிருந்தால அது வந்து 2000 வந்துட்டு 1300 மட்டும் வச்சுக்க போகிறேன். ஒரு படி அந்த ஒரு படி கோலே நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த ஒரு பெரிய படிக்கட்டு ஒரு கோல் வைக்கிறதுக்கு. ஸோ அது நம்ம 1 step at a time அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் நான் பண்ணல. எனக்கு இந்த பிங்க் எஸ்தெட்டிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நீங்க டிஜிட்டல் விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.